ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா வந்து டேட் வந்து டிசம்பர் 14, 15 சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஒரு அட்டாக் நடந்துச்சு. அதோட பேர் என்ன? புரிஞ்சுச்சா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கும். அதோட பேர் என்ன? ஆக்சுவலா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பகல்கம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் சரியா? அந்த இடத்துல வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கும். அந்த அட்டாக்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பகல்கம் அட்டாக் சரியா? இது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல வந்து எத்தனை பேர் வந்து இறந்திருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 26 பேர் வந்து இறந்திருப்பாங்க. அதுல 25 பேர் வந்து டூரிஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து 25 பேர் வந்து டூரிஸ்ட் வந்து இறந்திருப்பாங்களா? எதுக்குடா அந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் வந்து போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பகல்கம்ல வந்து ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தோட பேர் பார்த்துக்கோங்க, பைசரன் அப்படின்றது அதோட பேர் சரியா? பைசரன் மடவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து இந்த மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க சரியா? அந்த இடத்த மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டூரிஸ்டான இடம் சரியா? அதனாலதான் வந்து அந்த இடத்துக்கு வந்து டூரிஸ்ட் வந்து போயிருப்பாங்க. அங்க இருக்கவங்க வந்து 25 பேரை வந்து கொண்டிருப்பாங்க. இந்த கதையை வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்த பைசரன் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துக்கு வந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், உன்னால வந்து சும்மாலாம் வந்து போயிட முடியாது. லைக் வந்து அதோட பாதை வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் வந்து இருக்காது. அப்படியே இருந்தாலும் இந்த பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து இருக்கும். கேக்குதா? மியூட்ல இருக்கு, எப்படி கேட்டுச்சு? எது முடி கேட்டுச்சு? ஆ இது வந்து நடந்துதான் போகணும் சரியா? கிட்டத்தட்ட வந்து 1.4 கிலோமீட்டர் வந்து நடந்துதான் போகணும். எங்க இருந்து பாத்துக்காங்க, யாத்ரி நிவாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் சரியா? அங்க இருந்து நீ வந்து நடந்துதான் வந்து போகணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் பாத்துக்காங்க, கேபிள் கார் ப்ராஜெக்ட் அப்படின்றது அந்த ப்ராஜெக்டோட பேரு. அது என்னடா கேபிள் கார் ப்ராஜெக்ட்னா வந்து நம்ம சின்ன வயசுல வந்து சின்ன வயசுல வந்து நம்ம வந்து பார்க்குக்கு வந்து போயிருப்போம். அது எப்படி சொல்றது கரெக்டா? இது பாத்திருக்கீங்களா யாராச்சும்? லைக் வந்து இங்க இருந்து அங்க அந்த இடத்த பாத்துக்கோங்க. யாத்ரி நிவாஸ்ல வந்து அந்த பைஸ்ரன் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு வந்து ஒரு கேபிள் மாதிரி வந்து போகும். அந்த கேபிள்ல வந்து கீழே வந்து கார் மாதிரி வந்து கட்டி விட்டுருப்பாங்க. அந்த காரை வச்சு வந்து நீ வந்து போய்க்கலாம். இதுதான் வந்து இந்த கேபிள் கார் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா வந்து ஏப்ரல் மாசம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா வந்து ஏப்ரல் வந்து அட்டாக் நடந்திருக்குமா? அதனால என்ன பண்ணிருப்பாங்க, சில பல சேஃப்டி கன்சர்னுக்காக அந்த ப்ராஜெக்டை வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றானா வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன சொல்றானா, இந்த மாதிரி வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீ வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. வேற என்ன நீங்க இதுல வந்து படிக்கணும்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டானா அடுத்த 18 மாசத்துக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எத்தனை கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்னா 100 ல இருந்து 120 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் பண்றான்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கேபிள் கார் கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விளங்குது தானே? புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஒரு ஆப் சரியா? அந்த ஆப்போட பேர் பாத்துக்கோங்க, சுஜலம் பாரத் ஆப் அப்படின்றது தான் அந்த ஆப்போட பேர். அது என்னடா சுஜலம் பாரத் ஆப்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை பத்தி நான் சொல்லிடுறேன். இதை வந்து எப்போ வந்து யார் வந்து லான்ச் பண்ணியிருப்பானா, நம்ம ஜல்சக்தி இருப்பான் பாத்தீங்களா? அவன் தான் வந்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ரீசெண்டா ஒன்று படிச்சோம். என்ன படிச்சோம்னா வந்து இந்த மாதிரி வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு நேஷனல் சாங் இருக்கு. இந்த சாங் வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 150 வருஷம் ஆயிடுச்சோம். எப்ப எழுதிருப்பாங்கன்னா 1875 வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து 150 வருஷம் ஆயிருக்கும் அப்படிலாம் படிச்சிருப்போம். என்னன்னா வந்து இந்த வந்தே மாதரம் இருக்கும் பாத்தீங்களா? அதுல வந்து ஒரு வேர்டு ஒண்ணு வரும். இது தமிழ்ல வருமான்னு தெரியல. பட் வந்து சுஜலம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து வரும் சரியா? அந்த சுஜல் இப்ப வந்து அது வந்து 150 வருஷம் ஆச்சா?
அதுல இருக்க ஒரு வேர்டை எடுத்து தான் வந்து இதோட பேரை வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. சுஜலம் பாரதாப் அப்படின்ற ஒரு பேரை வந்து வச்சிருப்பாங்க. யார் வந்து லான்ச் பண்ணியிருக்கான்னு பாத்துக்கோங்க. மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். சுஜலம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தூய நீர் சொல்லுவாங்க, குட் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேற என்ன இதை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த ஓகே ஆப்லாம் சொல்லிட்டு இந்த ஆப் வந்து எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உங்க வீட்டை எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுக்கு வந்து எப்படி வந்து தண்ணி வருது? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு குளமோ ஒரு குட்டையில இருந்தோ வந்து தண்ணியை எடுத்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்க வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கும், சரியா? அந்த வாட்டர் டேங்க்ல வந்து அந்த தண்ணியை வந்து சேர்த்து வச்சிருவாங்க. அதுல இருந்து ஒரு வாட்டர் பைப் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த பைப் கனெக்ஷன் வழியா தான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து தண்ணி வந்து வரும். இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து, இந்த வாட்டர் டேங்க் இருக்கு பாத்தீங்களா? வாட்டர் டேங்க்ல வந்து ஏகப்பட்ட பைப் கனெக்ஷன் வந்து போகும். ஒரு 100 வீட்டுக்கோ 200 வீட்டுக்கோ வந்து போகும். ஆனா வந்து அந்த இதுல பைப் கனெக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால கண்டுபிடிக்க முடியாது. லைக் வந்து அது வந்து அண்டர் கிரவுண்ட் வழியா தானே போகும். அது எங்க லீக்கேஜ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. மொத்த பைப் கனெக்ஷனையும் வந்து நீ வந்து தோண்டி பார்த்தாதான் எங்க லீக் ஆயிருக்கோ அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அதை சரி பண்ணா மட்டும்தான் வந்து உனக்கு வந்து தண்ணி வந்து வரும். இது வந்து பெரிய ப்ராசஸா இருக்கா? இதுக்காக வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சுஜலம் பாரத் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, இந்த மாதிரி வந்து தண்ணி எல்லாம் வருது வீட்டுக்கு. ஆனா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் வருது அப்படின்றதையும் தெரியாம இருக்கும் பாத்தீங்களா? அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து அது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேப் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க, சரியா? லைக் என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்து, உங்க ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஒய் விஜெட் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊருக்கு வந்து ஒரு மேப் மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மேப்போட பேர் மேப்னு சொன்னீங்கன்னா அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஜியோ ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை யார் இந்த விஷயத்தை வந்து பண்ணுவானா வந்து, பாஸ்கரேச்சரியா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிவ் அவன் தான் வந்து இந்த மேப்பை வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த மேப்ல அப்படி என்னதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து பைப் கனெக்ஷன் வந்து போகுது, எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த தண்ணி டேங்க் வந்து இருக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த மேப்ல வந்து இருக்கும். இப்ப வந்து ஒரு ஆபீசர் வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆபீசர் வந்து இந்த ஆப் வந்து லாகின் பண்றாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அந்த கிராமம் சொன்னேன் பாத்தீங்களா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஐடி மாதிரி இருக்கும். எப்படி வந்து உனக்கு வந்து ஆதார் ஐடி இருக்கோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஐடி மாதிரி இருக்கும். அந்த ஐடியோட பேர் பார்த்துக்கோங்க, சுஜல் சுஜல் காமன் ஐடி அப்படின்றது அந்த ஐடியோட பேரு. இப்ப வந்து அந்த ஆபீசர் வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆபீசர் வந்து லைக் வந்து இந்த ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டு அந்த ஐடி கேட்கும். அந்த சுஜன் காவன் ஐடி இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஐடி. அந்த ஐடியை வந்து அவர் வந்து போட்டு லாகின் பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு இந்த ஊர்ல வந்து எத்தனை லிட்டர் வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணிருக்காங்க, இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை லிட்டர் வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் இந்த ஆப்லயே வெளியே வந்துடும். ஒருவேளை நான் அப்ப சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு லீக்கேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆல்ரெடி மேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேப்ல வந்து உனக்கு ஸ்கேனர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேனர்லயே வந்து கண்டுபிடிச்சிடும். இந்த பார்ப்பா, இந்த தெருல இந்த இடத்துல தான் வந்து லீக்கேஜ் ஆயிருக்கு, நீ இந்த இடத்த தோண்டி வந்து ரிப்பேர் பண்ணா வந்து போதும் அப்படின்ற ஒரு இது வந்து வந்துடும். புரிஞ்சுச்சா இது எப்படி வேலை செய்யறது? இருக்கீங்களா? பாதி பேர் வரது இல்ல. ஓகே, இதுதான் சரியா. இந்த ஆப் தான் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்கான்னு பாத்துக்கோங்க. மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற என்ன இதுல இருக்கு? அதுக்கப்புறம் வந்து ஜல் ஜீவன் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2019 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட எய்ம் பார்த்துக்கோங்க. இதோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, எல்லா வீட்டுக்கும் வந்து தண்ணி வந்து கிடைக்க போறணும், சரியா? அதாவது அட்லீஸ்ட் 55 லிட்டர், அந்த லிட்டர் முக்கியம், சரியா? 55 லிட்டர் வந்து தண்ணி வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு 4 பர்சன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்சனுக்கு அட்லீஸ்ட் வந்து 55 லிட்டர் வந்து கிடைக்க போறணும் அப்படின்றத பேஸ் பண்ணி வந்து இந்த ஜல் ஜீவன் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க, 2019 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது கீழே தான் வந்து இந்த ஆப்பை வந்து இப்போ வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. கடைசியா வந்து ஒரு ஸ்டாட்டிக் வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா வந்து, இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் க்ரோட் வாட்டர் போர்டு அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்லியிருப்பானா, இந்தியாவில வந்து இந்த மாதிரி வந்து 102 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப இந்த வாட்டர்லயே இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப வந்து அங்க இருக்க வாட்டர் வந்து ரொம்ப வந்து ஓவர் எக்ஸ்பிளாய்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து 22 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் நிலைமையில இருக்கு. இன்னும் ஒரு 69 டிஸ்ட்ரிக்ட் வந்து செமி கிரிட்டிக்கல் நிலைமையில இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த நியூஸ் போலாம் தானே? யாருக்குமே கேட்கலையா நான் பேசுறது? ஓகே.
ஓகே, ரீசெண்டா வந்து ஒரு 94வது ராம்சர் சைட்டா வந்து ஒன்னு பார்த்துருப்போம். அவனோட பேர் என்ன? புரிஞ்சிச்சா? புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்து ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கும். அது வந்து எப்போ வந்து இந்த ராம்சர் கன்வென்ஷன் வந்து ராம்சர் கன்வென்ஷன் நடந்திருக்கும்னா வந்து ஈரான் அப்படின்ற இடத்துல ராம்சர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அங்க வச்சு வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கும். அந்த கூட்டத்தோட பேர் என்னன்னு கேட்டேன். கூட்டம் வந்து எப்போ நடந்திருக்கும்னா 1971 நடந்திருக்கும். அதனால வந்து அந்த பேரை வந்து ராம்சர் கன்வென்ஷன் அப்படியே வந்து அந்த இது வந்து பேரை வந்து வச்சுட்டாங்க. அது என்னடா ராம்சர் கன்வென்ஷன் கேட்டீங்கன்னா, இந்த வெட்லாண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா? வெட்லாண்ட்லாம் புரியுதா? இந்த சதுப்பு நிலங்கள், அதாவது மோஸ்ட்லி வந்து அந்த நிலம் வந்து ஈரமாவே இருக்கும் பாத்தீங்களா? அந்த நிலத்தை தான் வந்து வெட்லாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வெட்லாண்ட் எல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ராம்சர் சைட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து உங்க ஊர்ல வந்து ஏதாச்சும் ஒரு வெட்லாண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ராம்சர் சைட் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்து பெற்றுச்சுன்னா அதை வந்து முழுக்க முழுக்க வந்து கவர்மெண்ட் வந்து பாத்துக்கிடுவாங்க. லைக் வந்து அதை வந்து பொல்யூஷன் ஏற்படாம பாத்துக்கிறது, மக்கள் வந்து பொல்யூஷன் வந்து ஏற்படுத்தாம வந்து பாத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல வந்து கவர்மெண்ட் வந்து பாத்துக்கிறோம். சரியா? இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு வாங்க. வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப ராம்சர் கன்வென்ஷன் வந்து எப்போ வந்திருக்குமா? 1971 வந்திருக்குமா? இதுல வந்து இந்தியா வந்து எப்போ ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னா 1982 வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் எத்தனை ராம்சர் சைட்ஸ் வந்து இந்தியாவில இருக்குன்னா 94 இருந்துச்சு. இப்ப 95 வந்து ஒருத்தவங்க வந்து சேர்க்கிறாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, கோப்ரா ரிசர்வாயர் அப்படின்ற ஒரு இதான் இது. சரியா? இது எந்த ஒரு இதுனா வந்து சத்தீஸ்கர். சரியா? சத்தீஸ்கர்ல பிலாஸ்பூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கோப்ரா ரிசர்வாயர் அப்படின்ற ஒரு ரிசர்வாயர் இருக்கு. அதை வந்து இப்ப வந்து ராம்சர் சைட்ல வந்து சேர்க்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். இந்த மாதிரி வந்து சத்தீஸ்கர்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட் வந்து இதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கருக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. அந்த விஷனோட பேர் பார்த்துக்கோங்க, சத்தீஸ்கர் அஞ்சோர் விஷன் அப்படின்ற ஒரு விஷன் இருக்கு. இந்த விஷன் வந்து அதாவது இந்த விஷன் இருக்கு பாத்தீங்களா, இதோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து 2047க்குள்ள சத்தீஸ்கர் அப்படின்ற ஊர்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ராம்சர் சைட்டாச்சும் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இதோட எய்ம். இப்ப வந்து இதோட ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எந்த இது வந்து வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட்னு கேட்டிங்கன்னா 1974 வந்து ஆஸ்திரேலியால கோபர் பெனின்சூலா அப்படின்னு ஒரு இது இடம், ஒரு வெட்லாண்ட் இருக்கும். அதை தான் வந்து ராம்சர் சைட்டா வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? சூப்பர். இதை தான் கேட்டேன். எல்லாத்துக்கும் ஓகே தானே? அடுத்த நியூஸ் போலாமா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ். சரியா? இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்டோம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்னன்னா வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து என் நிலத்துல வந்து கோதுமை வந்து விளைவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து எனக்கு வந்து 100 ரூபா ஆச்சு. சரியா? ஆனா வந்து நான் விற்கிறப்ப அதோட காஸ்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, அட்லீஸ்ட் 1.5. அதாவது 100 ரூபாவுக்கு வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்றேன்னா அதோட விற்கிறப்ப வந்து அதோட காஸ்ட் வந்து அட்லீஸ்ட் 150 ரூபாய்க்கு வந்து விற்கணும். மார்க்கெட்ல வைக்கிறப்ப ஒருவேளை 150 ரூபாய்க்கு கீழே வந்து அந்த அந்த சந்தை மார்க்கெட்ல வந்து கேட்டாங்க, நீ வந்து அவன்கிட்ட கொடுக்காத, நானே 150 ரூபா கொடுத்து வந்து கவர்மெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொன்னேன்? மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு பொருளுக்கும் யார் வந்து தீர்மானிப்பான்னு கேட்டீங்கன்னா சிஏசிபி அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அது என்னடா சிஏசிபின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட ஃபுல் ஃபார்ம் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். இவன் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து இந்த ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், இந்த பொருளுக்கு வந்து இவ்வளவு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து வச்சா வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து லாபம் இருக்கும், அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவான் பாத்தீங்களா. அந்த வேலையை வந்து யார் பண்ணுவாங்கன்னா இந்த சிஏசிபி தான் வந்து பார்ப்பான். ஒன்ஸ் வந்து இவன் வந்து ரெக்கமெண்ட் பண்ண பிறகு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் இருப்பான், அவன் பேர் என்ன, கேபினெட் இருப்பான் பாத்தீங்களா, அவங்க வந்து அதாவது கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவங்க வந்து ஃபைனலா வந்து அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. இப்படிதான் இந்த விஷயம் வந்து வேலை செய்யும். இல்ல எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன்னா, இந்த சிஏசிபி இருப்பான் பாத்தீங்களா, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவான் பாத்தீங்களா, அவன் வந்து எப்போ வந்து ஃபார்ம் பண்ணிருப்பான்னா 1965 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இவன் எது கீழே வந்து வேலை செய்வான்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அந்த மினிஸ்டர் இருக்கும் பாத்தீங்களா, அது கீழே தான் வந்து இந்த சிஏசிபி வந்து இருப்பான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஒரு 2 பொருளுக்கு இந்த தேங்காய் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கொப்பரை,
2 கொப்புரை. என்னென்ன கொப்புரைன்னு பார்த்துக்கோங்க. மில்லிங் கொப்புரைன்னு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பால் கொப்புரா ஒன்று. சரியா? இந்த 2 கொப்புரைக்கும் இப்போ வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026 சீசன்ல 2 கொப்புரை என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து மில்லிங் கொப்புரை, இன்னொன்று வந்து பால் கொப்புரை. இதோட இமேஜ் கூட எடுத்து வச்சிருந்தேன். மில்லிங் கொப்புரைன்னா புரியுதா? லைக் வந்து இந்த எண்ணெய்லாம் வந்து எடுப்பாங்க பார்த்தீங்களா? இந்த பக்கம் இருக்குது தான் மில்லியன் கோப்புரை. சரியா? இந்த பக்கம் இருக்கிறது வந்து பால் கோப்புரை. இப்போ என்ன சொல்றாங்க வந்து 2026 சீசனுக்கு வந்து அந்த மில்லியன் கோப்புரைக்கு வந்து நாங்கள் வந்து எவ்வளோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து வச்சிருக்கோம்னா ஒரு குவிண்டாலுக்கு வந்து 12,027 ரூபா வச்சிருக்கோம். அதே இது பால் குப்புராவுக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க வந்து 12,500 வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இது போன வருஷம், அதாவது 2026 சீசனா, 2025 சீசன்ல வந்து இது எவ்வளவு வந்திருக்கும் வந்து அதோட இந்த மில்லிங் கொப்புரா வந்து 445 ரூபா வந்து கூடியிருக்கு. அதே மாதிரி வந்து பால் கொப்புரா வந்து 400 ரூபா வந்து கூடியிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன இருக்கும் இதுல? ஓகே, இது வந்து போன வருஷமா 2014 கம்பேர் பண்ணுவாங்க. சரியா? 2014 வந்து இந்த மில்லிங் கொப்புராவும் பால் கொப்புராவும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னா 5,250 ரூபா 5,500 ரூபா தான் இருக்கும். இப்போ வந்து அதை கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட வந்து 129%, 127% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாமா? இது வரைக்கும் எத்தனை எத்தனை கிராப்ஸ்க்கு வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்கன்னா 22 கிராப்ஸ்க்கு வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து 14 வந்து இந்த காரிஃப் சீசன் விளையிறது, 6 வந்து இந்த ராபி சீசன் விளையிறது, 2 வந்து கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே, அடுத்த விஷயம் இதெல்லாம். அடுத்த விஷயம் இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சரியா? ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அதாவது சென்சஸ் அப்படின்னு ஒரு விஷயம். அது என்னடா சென்சஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உங்க ஊரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஊர்ல வந்து புதுசா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறாங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கூலே வந்து கட்டுறாங்க. சரியா? அதாவது ஒரு ஊர்ல வந்து எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டணும், எத்தனை ஸ்கூல் கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா? அந்த எண்ணிக்கை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க? உங்க ஊர்ல இத்தனை மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அத்தனை மக்களுக்கு வந்து இத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அப்படின்னு தானே அதை பேஸ் பண்ணி தானே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுவாங்க. அதுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவை வந்து தேவைப்படும். அது என்ன தேவைப்படும்னா வந்து உங்க ஊர்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு தேவை இருக்கும். அதுக்காக தான் இந்த சென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆ, ஓகே. ஓகேவா? அதுக்காக தான் இந்த சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த விஷயம் சொன்னேன்? இல்ல, அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்க ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல வந்து எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அதுல வந்து எவ்வளவு வீடு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த வீடே இருந்துச்சுன்னா வந்து அதுல வந்து எத்தனை வீடு வந்து மாடி வீடு, எத்தனை வீடு வந்து இந்த புக்கா வீடு, எத்தனை வீடு வந்து இந்த குச்சி வீடு, இந்த மாதிரி வந்து இந்த சென்சஸ் வந்து எடுப்பாங்க. இந்த சென்சஸ் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எடுப்பாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. கடைசியா வந்து எப்ப எடுத்திருப்பாங்கன்னா 2011 வந்து எடுத்திருப்பாங்க. 2021 எடுக்கணும்ல, ஏன் எடுக்கலன்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து கோவிட் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து அது வந்து ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து 2027 வந்து சென்சஸ் வந்து எடுக்க போறாங்க. இது வந்து எத்தனாவது சென்சஸ்ன்னு கேட்டீங்கன்னா 16வது சென்சஸ். சரியா? இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து எத்தனாவது சென்சஸ்ன்னு கேட்டீங்கன்னா 8வது சென்சஸ் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த வாட்டி எடுக்கிறது வந்து 16வது சென்சஸ்ன்னு சொன்னேன்னா இது வந்து எத்தனை ஃபேஸ்ல வந்து நடக்க போகுதுன்னா 2 ஃபேஸ்ல வந்து நடக்க போகுது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்ற ஒரு 2 ஃபேஸ்ல வந்து நடக்க போகுது. ஃபேஸ் 1 வந்து எப்போ நடக்க போகுதுன்னா வந்து ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் மாசம், நல்லா பார்த்துக்கோங்க, 2026 ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் முடிய வந்து இந்த ஃபேஸ் 1 நடக்கும். இந்த ஃபேஸ் 1ல வந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா வந்து மக்களை வந்து பண்ண மாட்டாங்க. வெறும் ஹவுசிங் மட்டும் தான். ஹவுசிங் சென்சஸ் மட்டும் தான் நடக்கும். அதாவது உங்க ஊர்ல வந்து எத்தனை வீடு இருக்கு, அப்படியே வீடு இருந்தாலும் அதுல வந்து எத்தனை புக்கா வீடுஸ் இருக்கு, அது இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை ரூம்ஸ் வந்து இருக்கு, உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து சரியா கிடைக்குதா, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சரியா கிடைக்குதா, இந்த எல்பிஜி கனெக்ஷன்லாம் வந்து சரியா கிடைக்குதா, அந்த மாதிரி வந்து ஃபேஸ் 1 வந்து எடுப்பாங்க. எப்பன்னு பாத்துக்கோங்க, ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் முடியும். 2026 ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் முடியும். அடுத்து வந்து ஃபேஸ் 2 வந்து எப்ப நடக்கும்னா வந்து 2027 பிப்ரவரியில நடக்கும். இதுல மட்டும் தான் வந்து இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாப்புலேஷன். சரியா? அதாவது உங்க ஊர்ல வந்து எத்தனை மக்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட வயசு என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா அவனை சேர்த்திருப்பானே அவங்க என்ன கேஸ்ட், எல்லா விஷயத்தையும் இந்த ஃபேஸ் 2ல வந்து எடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பானா வந்து ஓகே, ஃபேஸ் 2 வந்து எப்ப சொன்னேன்? பிப்ரவரி 2027
அந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கையை வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஆனா வந்து ஒரு 4 ஊர் மட்டும், அதாவது இந்த குளிர் பிரதேசம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல பிரதேஷ், வேற என்ன இருக்கு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் நினைக்கிறேன். சரியா? நாலா உத்தரகாண்ட். சரியா? உத்தரகாண்ட் மொத்தம் வந்து ஒரு 4 ஊர் இருக்கும். அந்த 4 ஊர்ல மட்டும் என்ன சொல்லியிருப்பானா வந்து பிப்ரவரி மாசம் வந்து ரொம்ப குளிர்காலம் இருக்கும். சரியா? அதனால வந்து அங்க வந்து சென்சஸ் வந்து அந்த பிப்ரவரி மாசம் வந்து எடுக்க முடியாது. அதனால நாங்க என்ன பண்றோம், அந்த 4 ஊர்ல மட்டும் செப்டம்பர் 2026 இந்த பாப்புலேஷன் கவுண்ட் வந்து நாங்க வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதுலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க வந்து, இந்த 2027 சென்சஸ் எடுக்கிறதுல என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னா வந்து, இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மக்கள் தொகை எடுப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து பேப்பர் ஃபார்ம்ல தான் எடுப்பாங்க. லைக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன் பேர் என்ன அப்படின்றது வந்து ஒரு பேப்பர்ல எழுதுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து டிஜிட்டல் டேட்டா. சரியா? ஒரு மொபைல் மாதிரி இருக்கும், அதுல வந்து டிஜிட்டலா தான் வந்து நாங்க எடுக்க போறோம். இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் சென்சர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ஓகே, முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆள் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா, ஒரு டீச்சர் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் வேணாம்ப்பா, அவங்க வரலைன்னாலும் நீயே வந்து எப்படி சொல்றது, செல்ஃபா வந்து நீ வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து டிஜிட்டலா தானே எடுக்கணும், நீயே வந்து ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 3வது விஷயம் என்னன்னா வந்து, இந்த கேஸ்ட். முன்னாடி வந்து கேஸ்ட் வந்து இருக்காது. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து கேஸ்ட் வந்து இருந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த மக்கள் தொகையில கேஸ்ட் அப்படின்றத வந்து இப்பதான் வந்து சேர்க்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற என்ன இதுல இருக்கு? ஓகே, சென்சஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா யார் இந்த விஷயத்த வந்து பண்ணுவானா, நம்ம ஹோம் அஃபேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அவன் தான் இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து சென்சஸ் எடுத்த பிறகு வந்து அந்த டேட்டா வந்து எங்க போகும்னா, சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலுக்கு வந்து போயிடும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? ம் ஏதாவது சொல்லலாம் முட்டேனா? ஓகே, இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வரானா, இந்த மாதிரி வந்து 2027 வந்து சென்சஸ் எடுக்கிறாங்களா, அதுக்காக வந்து பட்ஜெட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. எவ்வளவு வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. 11,718 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து கேபினெட் வந்து இப்ப வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? விளங்குச்சா? அடுத்து வந்து கீழே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இந்த சென்சஸ்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து சின்க்ரனஸ் சென்சஸ், அது வந்து நான் சின்க்ரனஸ் சென்சஸ் அப்படின்னு ஒரு 2 விஷயம் இருக்கும். அது என்னன்னா சின்க்ரனஸ், நான் சின்க்ரனஸ் கேட்டீங்கன்னா, ஒரே எப்ப சொல்றது, இப்ப என்ன சொன்னேன், ஃபேஸ் 2 வந்து எப்ப சொன்னேன், பிப்ரவரி 2027 எல்லா ஸ்டேட்லயும் நடக்கும். ஆனா வந்து இந்த குளிர் பிரதேசம் ஒரு 4 ஊர் சொன்னேன்னா, அதுல மட்டும் 2026 நடக்கும்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்து தனித்தனியா நடக்குதா, அதை வந்து நான் சின்க்ரனஸ் சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல வந்து ஒரே நேரத்துல எல்லா ஊருக்கும் சென்சஸ் எடுத்தாங்கன்னா அதை வந்து சின்க்ரனஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வந்து நான் சின்க்ரனஸ் சென்சஸ் வந்து நடந்திருக்கும்னா, 1872 வந்து நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் சின்க்ரனஸ் சென்சஸ் வந்து எப்ப நடந்திருக்கும்னா 1881 வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து, இந்த கோல் பத்தி, இதை பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். சரியா? அப்போ படிச்சது அதே தான். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, இந்த கோல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கோலை வந்து மோஸ்ட்லி வந்து யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து கோலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவன் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க எந்தெந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளவு வந்து கோல் வந்து கொடுக்கணும், எந்தெந்த கம்பெனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோல் கொடுக்கணும், அப்படியே கொடுத்தாலும் எவ்வளவு வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த யூஸ்க்குலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து டிசைட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் வந்து டிசைட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோல் லிங்கேஜ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். அது என்னடா கோல் லிங்கேஜ்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி சொல்றது, இப்ப வந்து என்ன சொல்றீங்க, ஆஹ் இப்ப வந்து உங்க வீட்டுக்கு வந்து கரண்ட் வரணும்னா என்ன பண்ணுவீங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்து நீங்க எடுத்தா மட்டும்தான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து கரண்ட் வந்து வரும். அதே மாதிரி வந்து ஒரு ஃபேக்டரிக்கு இந்த மாதிரி வந்து கோல் வந்து கண்டினியூஸா எப்படி வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸா சப்ளை ஆகுதா, அதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்து எடுத்துக்கணுமா, அதே மாதிரி வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு ஃபேக்டரி ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து கோல் வந்து கண்டினியூஸா வந்து தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் கண்டிப்பா வந்து கோல் லிங்கேஜ் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்கணும். புரிஞ்சுச்சா? கோல் லிங்கேஜ்னா ஒண்ணும் இல்ல, லைக் வந்து ஒரு ஒரு பர்மிஷன் மாதிரி, இந்த மாதிரி வந்து லாங் டேர்மா வந்து கோலை வந்து அந்த ஃபேக்டரிக்கு அனுப்புறதுக்கான ஒரு பர்மிஷன் தான் வந்து இந்த கோல் லிங்கேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேக்டரி இந்த மாதிரி வந்து கோல் லிங்கேஜ் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கோல் வந்து கண்டினியூஸா வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 வருஷமா 6 வருஷமா வந்துகிட்டே வந்து இருக்கும். புரிஞ்சுச்சா இந்த டேர்ம் கோல் லிங்கேஜ்னா என்னன்னு?
ஓகே. எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன்னா, இப்போ வந்து பிரச்சனைக்கு வாங்களேன். இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து, இப்போ வந்து எக்ஸ் ஒய் விஜெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிக்குள்ள வந்து அவன் வந்து ஒரு 3 கம்பெனி வச்சிருக்கான். எக்ஸ் ஒய் விஜெட் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஒரு 3 கம்பெனி வச்சிருக்கான். என்னென்ன கம்பெனி வச்சிருக்கான்னா, ஒரு சிமெண்ட் கம்பெனி வந்து வச்சிருக்கான். இன்னும் ஒரு 2க்கு 3 கம்பெனி வந்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்றான், இந்த சிமெண்ட் கம்பெனி இருக்கும் பாத்தீங்களா, இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கோல் வந்து தேவைப்படும். அதுக்காக என்ன பண்றான், இவன் இந்த கோல் லிங்கேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஒன்ஸ் வந்து போட்டாங்கன்னா அந்த கோல் வந்து அவன் வந்து கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருப்பானா அந்த கவர்மெண்ட் கம்பெனி. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து, இந்த மாதிரி வந்து அவன் கொடுக்குற கோல் சொல்லி தான் கொடுப்பாங்க. இந்த பாருப்பா, உன் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு மட்டும் தான் வந்து நீ சொல்லி வந்து, அதாவது சிமெண்ட் ஃபேக்டரிக்கு மட்டும் தான் வந்து இந்த கோல் லிங்கேஜ் வந்து எடுத்திருக்க. நான் அனுப்புற கோலை வந்து அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு மட்டும் தான் வந்து நீ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை அவன் வந்து கோலை வந்து அனுப்புறானா, அனுப்புறப்ப வந்து எக்ஸஸா கோல் இருந்தாலும் அவன் வந்து அவனோட மத்த ஃபேக்டரிக்கு வந்து அந்த கோலை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? இது ஒரு விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்னன்னா வந்து, உனக்கு வந்து கோல் வந்து வேணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து இந்த கோல் லிங்கேஜ் வந்து நீ வந்து எடுத்துருக்கணும். ஒருவேளை எடுக்காத கம்பெனிஸ் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த 2 விஷயத்த வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த போர்ட்டலோட பேர் பாத்துக்கோங்க, கோல் சேட்டு அப்படின்றது தான் அந்த போர்ட்டலோட பேர். சரியா? இந்த கோல் செட்டில் வந்து எப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா வந்து, அந்த 2 பேரை எடுத்துக்கோங்களேன். லைக் வந்து இந்த கோல் லிங்கேஜ் எடுக்காத ஒரு கம்பெனியும், அடுத்து வந்து இன்னொன்னு என்ன சொன்னேன், இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரும். நான் பேசுறது புரியுதா இல்ல புரியாத மாதிரி இருக்கா யாருக்காச்சும்? எதுல இருந்து புரியல? கொஞ்சம் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது புரியுதா? இல்லைன்னா இப்படி புரியலடா அப்படின்னு ஏதாவது சொன்னாலும் ஓகே. இல்ல மத்த ஆள் உங்களுக்கு எங்க இருந்து புரியுதா? கொஞ்சம் டைப் பண்ணுங்களேன் மத்த ஆளும். புரியுதா? ஷார்ட்டா சொல்லுங்க. ஓகே. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து, ஓகே கேக்குது. ஓகே, இந்த நியூஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து, புதுசா வந்து ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வராங்க. அது என்ன போர்ட்டல்னு கேட்டீங்கன்னா, கோல் சேட்டு அப்படின்ற ஒரு போர்ட்டல். இது என்ன வேலை வந்து இந்த போர்ட்டல் வந்து பண்ணணும்னா வந்து, ஆமா கோல் செட் சரியா, அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வராங்க. இது என்னன்னா வந்து, முன்னாடி என்னன்னா வந்து, நீ வந்து கோல் வாங்கணும் வந்து இந்த மாதிரி வந்து கண்டிப்பா வந்து கோல் லிங்கேஜ் வந்து பண்ணா மட்டும் தான் வந்து உன்னால வந்து கோல் வந்து வாங்க முடியும். இப்ப என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வந்து வேணாம்ப்பா. இப்ப நான் வந்து புதுசா வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி கொண்டு வரேன். இந்த போர்ட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிட்டு மாதிரி வந்து கொடுப்பாங்க. சரியா? லைக் வந்து இந்த ஏலம் மாதிரி விடுவாங்க பாத்தீங்களா, அந்த ஏலத்தை வந்து கலந்துக்கிட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கோல் கொடுக்குற மாதிரி. வேற என்ன சொல்லியிருப்பானா வந்து, முன்னாடி வந்து நான் சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து வச்சிருந்தேன். அதாவது கோல் லிங்கேஜ் வந்து எந்த ஃபேக்டரி வந்து எடுத்திருக்கானோ அவன் மட்டும் தான் வந்து இந்த கோலை யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா. இப்ப அதெல்லாம் கிடையாது. நீ வந்து இந்த பிட்ல ஜெயிச்சுன்னா, நீ வந்து நான் கொடுக்குற கோலை வந்து உன்னோட ஒரு 2 3 கம்பெனி வச்சிருந்தேன்னா, அது எந்த கம்பெனிக்கு வேணா வந்து நீ வந்து அந்த கோலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடி வந்து அந்த கோலை எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து நீ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, இப்போ வந்து நான் வந்து ஒரு இந்த பிட் வழியா வந்து ஒரு நீ வந்து எப்படி சொல்றது, ஒரு 100 பேக் பேக் கணக்கு எடுத்துக்கோங்க. சரியா? 100 பேக் கணக்கா வந்து கோலை வந்து நீ வந்து பிட்ல வந்து ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அதிகபட்சம் வந்து 50 பேக் மட்டும் தான் வந்து உன்னால வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதாவது நான் கொடுக்குற மொத்த கோல்ல அதிகபட்சம் வந்து உன்னால வந்து 50% மட்டும் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா கோல் சேர்த்து அப்படின்றது? ஓகே, நான் சொல்றது புரியலைன்னா புரியலைன்னு சொல்லிருங்க. ஒரு பிரச்சனை இல்லை.
ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2020 இருக்கும் பார்த்தீங்களா, அதோட Q1. சரியா, அதாவது ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் முடியும். அதுல வந்து இந்தியாவில் வந்து எவ்வளவு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2027 Q1 இருக்கும் பார்த்தீங்களா, இந்த Q1 சொல்றேன், இந்த ஹாஃப் இயர் ஒன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுல வந்து என்ன சொல்லியிருப்பானா வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப எவ்வளவு வந்து கூடியிருக்கும்னா 18% வந்து கூடியிருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இல்ல அமௌண்ட்ல வந்து பார்க்கணும்னா வந்து எவ்வளவு வந்து வந்திருக்கும்னா வந்து 35.18 பில்லியன் வந்து வந்திருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இது போன வருஷம் வந்து எவ்வளவு வந்திருக்கும்னா 29.79 பில்லியன் வந்து இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓகே மொத்தமா வந்து 35 பில்லியன் வந்து வந்திருக்கு. இல்ல எந்த ஊர்ல இருந்து அதிகமா வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர்லாம் வந்து டாப்ல இருப்பாங்க, ரெண்டாவது வந்து யூஎஸ் இருப்பாங்க, மூணாவது வந்து மொரிஷியஸ் இருப்பாங்க, நாலாவது வந்து யுஏஇ வந்து இருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நல்லா தெரியும். அதாவது ஃபாரின் கம்பெனி டைரக்டா வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்றது. ஓகேவா, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றான் பாத்தீங்களா, அது எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமா வந்து இன்வெஸ்ட் பண்றான்னா இந்த மகாராஷ்டிரால தான் அதிகமா வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, ரெண்டாவது வந்து கர்நாடகா இருக்காங்க, மூணாவது வந்து தமிழ்நாடு இருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற என்ன நீங்க இதுல பார்க்கணும்னா வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, இதுல வந்து மொத்தம் வந்து 3 டைப் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈக்விட்டி எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, அதாவது ஈக்விட்டி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து அதர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஈக்விட்டி எஃப்டிஏனா, இப்போ என்ன சொல்றது, ஒரு யூஎஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்றான்னா அவனோட ஐபோன் ஃபேக்டரி வந்து இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறான். ஓகேவா, அதுக்காக என்ன பண்றான், ஒரு 1000 கோடி வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றான்னா அதை தான் வந்து ஈக்விட்டி எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க. அதே இது ரீஇன்வெஸ்டட் எஃப்டிஏ என்னன்னு கேட்டீங்கன்னா அதே கம்பெனி எடுத்துக்காங்க, இந்த கம்பெனி என்ன பண்றான் ஒரு மாசம் கழிச்சு வந்து ஒரு ப்ராஃபிட் மாதிரி வரும் பாத்தீங்களா, ஒரு 20 பில்லியனோ ஒரு 30 பில்லியனோ வந்து ப்ராஃபிட் வந்து வருது. அந்த ப்ராஃபிட்டை திருப்பியுமே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றது. லைக் வந்து அவனோட எப்படி சொல்றது, அவனோட பிளான்ட் வந்து இல்ல எக்ஸ்பெண்ட் பண்றது, இல்லைன்னா வந்து வேற என்ன சொல்றது, அங்க இருக்க வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து காசு தர்றது. இந்த மாதிரி அவனோட ப்ராஃபிட்டை திருப்பியுமே இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்றான் பாத்தீங்களா, அதை தான் வந்து ரீஇன்வெஸ்டட் எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம் என்ன சொன்னேன், அதர் கேபிட்டல். லைக் வந்து அந்த யூஎஸ் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அதாவது அவனோட பேரண்ட் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த கம்பெனிக்கு வந்து லோன் தரது, இல்ல வந்து சில பல விஷயத்துக்காக வந்து காசு வந்து தரது, இதெல்லாம் வந்து அதர் கேபிட்டல்ல வந்துடும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் 18% வந்து கூடி இருக்குன்னு சொன்னேன்னா, இது வந்து எதுல வந்து கூடி இருக்குன்னா இந்த ஈக்விட்டி எஃப்டிஏ இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 18% வந்து கூடி இருக்கும். மொத்தமா எஃப்டிஏ வந்து எவ்வளவு வந்து கூடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 50 பில்லியன் வந்து இருக்கும். சரியா, ஈக்விட்டியில மட்டும் 35 பில்லியன் இருக்கு, மொத்தமா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 50 பில்லியன் இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வணங்குச்சு தானே, அடுத்து போலாம் தானே. ஓகே, அடுத்து வந்து ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸோட பேர் பார்த்துக்கோங்க, வாயு சமன்வே அப்படின்றதான் இந்த எக்ஸசைஸோட பேர். சரியா, இது வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்தியன் ஆர்மி தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதோட பேர் முக்கியம். சரியா, வாயு சமன்வே அப்படின்றதான் இதோட பேர். ஓகேவா, இது மொத்தம் வந்து 2 நாள் வந்து நடக்க போகுது. எங்க வச்சு நடக்க போகுதுன்னா வந்து இந்த டெசர்ட் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அங்க வச்சுதான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்க போகுது. யார் இந்த விஷயத்த வந்து பண்றான்னா இந்தியன் ஆர்மில சவுத்தன் கமாண்ட் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த எக்ஸசைஸ் வந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரானு ஆன்டி ட்ரான் தான் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டா தான் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஒரு ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்கும். ஸ்குவாஷ்னா தெரியும்ல, லைக் வந்து தெரியும் நம்புறேன். இந்த ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடக்குதுன்னு பாத்துக்கோங்க, நம்ம சென்னையில வச்சுதான் நடந்திருக்கும். இதுல வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். யார் வந்து தோக்கடிச்சிருப்போம்னா ஹாங்காங்க வந்து தோக்கடிச்சிருப்போம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து ஜெயிக்கிறானா, இது வரைக்கும் இந்த ஸ்குவாஷ் வேர்ல்டு கப்ல ஒரு ஏசியன் கண்ட்ரி வந்து ஜெயிச்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஏசியன் கண்ட்ரி வந்து ஜெயிச்சிருக்கு. சரியா, அதே இது ஓவராலா வந்து எத்தனாவது வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா 5வது ஓவரால் கண்ட்ரி அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஏசியன்ல ஃபர்ஸ்ட், ஓவரால பாத்தீங்கன்னா 5வது கண்ட்ரி இந்த மாதிரி ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் வந்து ஜெயிக்கிறது. வேற என்ன சொல்லியிருப்பானா இந்த ஆர்கனைஸ் பண்ணது யார் என்னன்னு சொல்லியிருப்பான், வேர்ல்டு ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் அவனும், அதுக்கப்புறம் வந்து த ஸ்குவாஷ் ராக்கெட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவனும், அவங்க 2 பேரும் சேர்ந்தா வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இப்போ 2025 போன வருஷம் அதாவது 2023 எடிஷன்ல வந்து இந்தியா வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே தானே, அடுத்து போலாம் தானே.
ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஹவுஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரியா. அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். இவன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பானா 1988 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஹவுஸ் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு ஒருத்தவங்களை வந்து எம்டிஎன்சிவா வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யாரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அஜய் குமார் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு வந்து போட்டிருக்காங்கன்னா 5 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். யாரை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா சுக்லா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சுக்லா அப்படின்றவங்க வந்து இன்டீரியம் எம்டியா வந்து இருந்திருப்பாங்க சரியா. அவங்கள தூக்கிட்டு தான் வந்து சாரி அதே அதாவது அஜய்குமார் சுக்லான்றது இப்போ வந்திருக்காங்க. அவங்க வந்து யாரை வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னா கிரீஷ் குப்தா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கிரீஷ் குப்தா யாருன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து இன்டீரியம் எம்டியா வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்கள தூக்கிட்டு இந்த அஜய்குமார் சுக்லா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருப்பான். அதாவது பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா எப்படி சொல்றது, இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அவங்களுக்காக இருக்க ஒரு அசோசியேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா. இந்த ஜேர்னலிஸ்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா, லைக் எப்படி சொல்றது, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்களோ இல்ல அவங்கள அட்டாக் பண்ணாங்களோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இவன் தான் வந்து குரலுக்கு வந்து கொடுப்பான். அவன் தான் வந்து இந்த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா. அந்த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியால சில பல அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. பிரசிடென்டா வந்து யாரை வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, சங்கீதா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியால ஒரு பெண்ணை வந்து பிரசிடென்டா வந்து இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து யார் ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சங்கீதா அப்படின்றது அவங்களோட பேர் ஓகேவா. அதே மாதிரி வந்து செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க, அப்சல் இமாம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. வைஸ் பிரசிடென்டா வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க, ஜத்தின் காந்தி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. ட்ரெஷரரா வந்து யாரை வந்து போட்டிருக்காங்கன்னா அதித்தி ராஜ்புட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. ஜாயின்ட் செக்ரட்டரியா வந்து யாரை போட்டிருக்காங்கன்னா PR சுனில் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே தானே. நான் வேகமா சொல்ற மாதிரி இருக்கா இல்ல புரியுதா இல்ல மெதுவா சொல்லணுமா? ஓகே, அடுத்து வந்து நம்ம டைம் மேகசின் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு ஹானர் வந்து பண்ணுவான் வருஷம் வருஷம். அதாவது பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு ஹானர் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து பண்ணியிருக்காங்க. பர்சன் ஆஃப் த இயர் 2025 அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஹானர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து வெறும் ஒரே ஒரு பர்சனை மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் மெம்பரை வந்து ஹானர் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஏகப்பட்ட மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க சரியா. இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் ஏஐன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த வாட்டி வந்து பர்சன் ஆஃப் த இயரை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, டைம் மேகசின் தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம் ஓகேவா. இதுல வந்து 2 பேர், மொத்தம் இத்தனை பேர் சொன்னீங்கன்னா அதுல 2 பேர் வந்து இந்தியா அமெரிக்கா வம்சாவளி வந்து இருப்பாங்க. அவங்களோட ஒருத்தவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீராம் அப்படின்னு ஒருத்தவங்க. அதே மாதிரி வந்து கரந்தீப் ஆனந்த் அப்படின்னு ஒருத்தவங்க. இதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துடுறேன். அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும், ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அது எப்போ வந்திருக்கும் புரிஞ்சுச்சா? ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். ரெண்டாயிரத்தி 16 சரியா, 2014 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2016 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயம் சொன்னேன், ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இதுல வந்து 2016 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா கீழ வந்து ஒரு 3 சப் ஸ்கீம் இருக்கும் சரியா. அது என்னென்ன அப்படின்றது கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு என்ன சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக நான் வந்து இந்த ஸ்டார்ட் அப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கரெக்டா வந்து எப்படி சொன்னா வந்து இந்த பிரைவேட் ஸ்டார்ட் அப் சரியா, அவனோட டேர்ன் ஓவர் நல்லா பார்த்துக்கோங்க. அவனோட டேர்ன் ஓவர் வந்து 100 கோடிக்குள்ள இருக்கணும். அவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த ஸ்கீம் கீழ வந்து பொருந்துவாங்க. இதுல சேர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்து கட்டுவாங்க பாத்தீங்களா, அது வந்து 3 வருஷத்துக்கு வந்து உனக்கு வந்து எக்ஸெப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து வாங்குவ. இந்த ஸ்கீம் கீழ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த பர்சன்டேஜ்க்கு வந்து வாங்குறது வந்து சில பல காசுலாம் வந்து செலவாகும் பாத்தீங்களா, அதுல 80% வந்து இவங்க வந்து ரீபேட் பண்ணிடுவாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃபாஸ்டா வந்து வாங்கலாம், ஃபாஸ்டா வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து வாங்கலாம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஒருவேளை நீ ஸ்டார்ட் அப் வந்து ஓப்பன் பண்ணிட்ட, உன்னால வந்து ரன் பண்ண முடியல, அதை வந்து நீ வந்து வைண்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
நார்மல் ஸ்டார்ட் அப்பா இருந்தீங்கன்னா அதை வைண்ட் அப் பண்றதுக்கு வந்து 180 நாள் ஆகும். அதே இது இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா கீழே வந்து நீ இருந்தேன்னா 90 நாளைக்குள்ள வந்து நீ வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா பத்தி படிக்கணும்னா வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா கீழே வந்து ஒரு 3 சப்ஸ்கிரீம் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஃப்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஸ்ஏஎஸ் எஸ்ஐஎஸ்எஃப்எஸ் சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொன்றையும் சொல்லிடுறேன். அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்ற ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து கவர்மெண்ட் வந்து டைரக்டா வந்து அந்த ஸ்டார்ட் அப் வந்து காசு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வந்து கொடுப்பாங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து சிட்பி இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து காசு வந்து கொடுப்பான். அந்த சிட்பி என்ன பண்ணுவானா வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வந்து காசு வந்து கொடுப்பாங்க. அதுல இருந்து காசு வந்து எங்க போகும்னா வந்து இந்த ஸ்டார்ட் அப் இருப்பான் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து போகும். இதான் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க எஸ்ஐஎஸ்எஃப்எஸ் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த எஸ்ஐஎஸ்எஃப்எஸோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்றது இதோட ஃபுல் ஃபார்ம். இதை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க வந்து ஏப்ரல் 2021 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுலயும் அப்படிதான் இந்த சீடுன்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து லைக் எப்படி சொல்றது, புதுசா ஓப்பன் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஸ்டார்ட் அப், சரியா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த எஸ்ஐஎஸ்எஃப்எஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க, 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னா மியூச்சுவல் ஃபண்டு, பாண்டு, ஸ்டாக்கு எல்லாமே ஒன்றும் இருக்கு. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னா என்னன்னா, ஃபண்டுன்னா தெரியுங்களா? ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னா ஃபண்டுக்கே ஒரு ஃபண்டு தருதுதான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஓகே, ஓகே, சரியா. அடுத்த விஷயம் வந்து மொத்தம் வந்து 3 சப்ஸ்கிரீம் சொன்னீங்கன்னா இது 2வது விஷயம். அடுத்து 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. அது என்னடா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்னா, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து பேங்க்ல போய் லோன் கேட்டேன்னா அவனுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா வந்து இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்டார்ட் அப் ஸ்கீம் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு இல்ல ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இல்ல என்ன பண்ணுவானா வந்து என் பேங்க் அவன் கேட்கிற காசை வந்து கொடுத்துரு, ஒருவேளை அவன் கொடுக்கலன்னா வந்து அதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி, நான் இந்த பணத்தை வந்து கொடுத்துட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த சிஜிஎஸ்எஸ், சரியா. மொத்தம் வந்து 3 சப் ஸ்கீம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இல்ல என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து 3 சப் ஸ்கீம் கீழே வந்து நாங்க வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத வந்து இந்த டேட்டால வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீம்ல வந்து எத்தனை கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25,320 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மொத்தம் வந்து 1350 ஸ்டார்ட் அப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து எத்தனை கோடி வந்து கிராண்ட் பண்ணிருக்காங்க, 775 கோடி வந்து நாங்க வந்து கிராண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எஸ்ஐஎஸ்எஃப்எஸ் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்து எவ்வளவு வந்து இது பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 585 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க போல 3200 ஸ்டார்ட் அப் மேல, சரியா. அதை நான் வச்சுக்கோங்க, வேற எதுவும் அதுல இருக்காது, சரியா. புரிஞ்சிச்சு தானே? இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து 2 லட்சத்துக்கு மேல ஸ்டார்ட் அப் வந்து இருக்கு, கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப், சரியா. அதுல 44,000 மட்டும் இந்த வருஷமே வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மக்கானாவை பத்தி தெரியும், சரியா. ஆக்சுவலா வந்து நேஷனல் மக்கானா போர்டு அப்படின்னு ஒரு போர்டு வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க வந்து இந்த பட்ஜெட் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது 2026 அந்த பினான்சியல் இயர் பட்ஜெட் இருக்கும் பாத்தீங்களா, அப்போதான் வந்து நம்ம மோடிஜி வந்து இந்த நேஷனல் மக்கானா போர்டு அப்படின்ற ஒரு போர்டை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. கரெக்டா சொல்லணும் வந்து செப்டம்பர் மாசம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. எதுக்காக இந்த போர்டு வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து மக்கானாவோட ப்ரொடக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ணிருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் பாத்துக்கோங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் மக்கானா ஈகோ சிஸ்டம், சரியா. இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மக்கானா இருக்கும் பாத்தீங்களா, மக்கானா ப்ரொடக்ஷன் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு கோடி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, 476 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இந்த ஸ்கீம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஸ்கீம் வந்து யார் வந்து பாத்துக்கிற போறாங்கன்னா இந்த நேஷனல் மக்கானா போர்டு தான் வந்து பாத்துக்கிற போறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது, அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா வந்து
உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் நல்லா தெரியும் சரியா. அதாவது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கீமை பற்றி நான் சொல்லிடுறேன். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். இது எப்போ வந்திருக்கும்னா வந்து 2005 வந்திருக்கும். வர்றப்போ வந்து இதோட பேர் வந்து எப்படி இருந்திருக்கும்னா வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு பேர்ல வந்து இருந்திருக்கும். அது வந்து போக போக வந்து அதோட பேரை வந்து எப்படி வந்து மாத்திருப்பாங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு பேரை வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா. வேற என்ன இது நீங்க இதுல தெரிஞ்சு வச்சுக்கணுமா வந்து இது வந்து எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து இந்த அர்பன் சரியா அர்பன் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வேலைக்காக அங்க வந்து மோஸ்ட்லி வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கப்பட மாட்டாது. அதாவது கிடைக்கிறது இல்லை போல. அதனால வந்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து நகரத்தை நோக்கி வந்து அவங்க வந்து மைக்ரேட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா. இந்த மாதிரி வந்து மைக்ரேஷன் ஆகாம தடுக்கணும். அங்க இருக்க முக்கிய மக்களுக்கு அங்கேயே வந்து வேலை வந்து கிடைக்கப்படணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் சரியா. இதுல வந்து இப்ப சில பல மாற்றங்கள் வந்து பண்ணிருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் பார்க்க போறோம். மொத்தம் வந்து 2 மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க வந்து ரெண்டா மூணு மூணு சரியா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க வந்து அதோட பேரே மாத்திருப்பாங்க. இப்ப வந்து அதோட பேர் என்னன்னு பாத்துக்கோங்க. புஜ்ஜிய பாபு கிராமின் ரோஸ்கர் கேரண்டி யோஜனா அப்படின்ற ஒரு பேரை வந்து மாத்திருக்காங்க. இது முதல் விஷயம் சரியா. அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு தானே. அதை வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 100ல இருந்து 125 நாளா வந்து மாத்திருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட வேஜஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் வந்து 240 ரூபாவா வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. உம் வேற என்ன இதுல இருக்கும். ஓகே வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கப்புறம் வந்து சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நான் அந்த ஸ்கீமுக்குள்ள வந்து அப்ளை பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஸ்கீமுக்குள்ள வந்து நான் அப்ளை பண்ணி 15 நாளுக்குள்ள வந்து எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து நீ கொடுக்கலனா எனக்கு வந்து நீ வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி வந்து கொடுக்கணும். எந்த மாதிரி கொடுக்கணும் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் 240 ரூபாவா. அந்த 240 ரூபாவில 15 நாளுக்குள்ள வந்து எனக்கு வந்து வேலை வாய்ப்பு தரலன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது மொதல் 30 நாளைக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளவு வந்து நீ வந்து அந்த இது இருக்கு பாத்தீங்களா இன்சென்டிவா. அது வந்து எவ்வளவு தரணும்னா வந்து 240 ரூபால 25% வந்து தரணும். ஒருவேளை என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த அந்த 30 நாள் இருக்கு பாத்தீங்களா. அந்த 30 நாள் தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீ வந்து 50% வந்து தரணும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இது என்னது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் திருப்பி பேரை மாத்தினா சந்தேகப்பட்டு. பாருங்க கூகுள்ல என்ன பேர் இருக்குன்னு. இப்போதைக்கு என்ன பேர் இருக்குன்னு பாருங்க. ரெண்டு பேரும். இந்த புஜ்ஜிய பாபு அப்படின்றது வந்து அதுல வரவே இல்லையா. இதான் பார்த்த மாதிரி இருக்கு. இது என்ன இது? சரி அடுத்த நாள்ல வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஓகே சரி அதை பார்த்துக்கலாம். ஓகே அடுத்து வந்து ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து யார் வந்து விட்டுருப்பான்னு பார்த்துக்கோங்க.
சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் அப்படின்றது வந்து அந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. இல்லை இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்தியாவில் இந்த பொல்யூஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எந்த எந்த ஊர்ல வந்து அதிகமாக வந்து பொல்யூஷன் இருக்கு, எந்த ஊர்ல வந்து கம்மியாக வந்து பொல்யூஷன் இருக்கு, முக்கியமான வந்து இந்த ஏர் பொல்யூஷன் சரியா, அது எந்த ஊர்ல வந்து அதிகமாக இருக்கு, எந்த ஊர்ல வந்து கம்மியாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பேசிக்லாம் இருக்கு. அது என்ன பேசிக்னா வந்து PM2.5 நல்லா பார்த்துக்கோங்க. PM2.5 அப்படின்னு ஒரு விஷயம் சரியா. ஆக்சுவலா வந்து இது என்ன வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி. இது வந்து எங்க இருக்குன்னா வந்து ஏர்ல வந்து அதிகமா வந்து இருக்கும். ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் மாதிரி சரியா. இது என்னன்னா வந்து இந்த PM2.5 வந்து இந்த ஆஸ்துமா, இந்த ஹார்ட் டிசீஸ், லங்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமா இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த PM2.5 தான் வந்து இது வந்து வருது. என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்ல வந்து இந்த PM2.5 இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிகளோட லிமிட் வந்து 60 மைக்ரோகிராம் தான் வந்து இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, 60 மைக்ரோகிராம் தான் வந்து இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா வந்து அந்த ஊர் வந்து பொல்யூஷன், அதாவது ரொம்ப வந்து பொல்யூட்டான ஊர் அப்படின்ற ஒரு முத்திரையை வந்து குத்திடுவாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து அவன் பேர் பார்த்துக்கோங்க, சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்தியாலே இருக்க மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. யாரை சொல்லியிருக்காங்க வந்து யூபியில் வந்து கஜியாபாத் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் சரியா, அந்த சிட்டியை தான் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இவன் தான் வந்து அதிகமாக வந்து பொல்யூட்டடா இருக்கான். என்ன சொல்லியிருப்பாங்க வந்து என்னோட லிமிட்டே 60 தான், ஆனா வந்து இவன் வந்து எவ்வளவு பொல்யூட் இருக்கான்னா கிட்டத்தட்ட வந்து 4 மடங்கு 224 மைக்ரோகிராம் வந்து அங்க அந்த ஊர்ல வந்து இருக்கு. இந்த 2.5 அந்த சொன்னேன் பாத்தீங்களா, இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது வந்து 224 மைக்ரோகிராம் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது யார் இருப்பானா வந்து நொய்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டெல்லி, இந்த ஓகே 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 அதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பானா வந்து ஓகே இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி சரியா. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து ஏகப்பட்ட இது இருக்கும் பாத்தீங்களா, என்ன சொல்றது, ஏகப்பட்ட சிட்டிஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து அதிகமா எந்த சிட்டிஸ் வந்து பொல்யூட்டடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தானா இருக்கு சரியா. அந்த ஊர்ல வந்து 34 சிட்டிஸ் இருக்கு. அதுல 23 சிட்டிஸ் வந்து இந்த 60க்கு மேல இருக்கு, அதாவது பொல்யூட்டட் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா ஹரியானா, அந்த ஊர்ல வந்து 25 சிட்டிஸ் இருக்கு, அதுல 22 வந்து பொலிட் தான் இருக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இதெல்லாம் வந்து பொலிட். அதுக்கப்புறம் வந்து எந்த சிட்டி வந்து ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எங்க வந்து ரொம்ப கிளீனா இருக்குன்னா வந்து மேகாலயால ஷிலாங் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் சரியா. அதுல வந்து இந்த அந்த மைக்ரோகிராம் இருக்கும் பாத்தீங்களா, வெறும் 7 தான் இருக்கும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து இந்தியாவில இருக்க 10 கிளீனஸ்ட் சிட்டில எந்த ஊர்ல வந்து அதிகமா வந்து கிளீனா இருக்கும்னா கர்நாடகால வந்து ரொம்ப கிளீனா வந்து இருக்கும் சரியா. மொத்தம் 10ல 6 வந்து கர்நாடகாலையும், 1 தமிழ்நாடு, 1 கேரளா, 1 சிக்கிம், 1 மேகாலயா அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே, அடுத்து போலாம் தானே. ஓகே அடுத்த விஷயம் என்ன வந்து அவன் பேர் என்ன, வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு 600 மில்லியன் வந்து லோன் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து யூபிக்கும், இன்னொன்னு வந்து ஹரியானாவுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. அதாவது வேர்ல்டு பேங்க் வந்து மொத்தம் வந்து 600 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்னு யூபிக்கும், ஒன்னு வந்து ஹரியானாவுக்கும். யூபியில வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவாங்க, அதோட பேர் பார்த்துக்கோங்க அப் அப் கேம்ப், அதாவது உத்தரப்பிரதேஷ் கிளீன் ஏர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுவாங்க. இதுக்காக வந்து எத்தனை மில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா 300 மில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து 299.66 மில்லியன் சரியா, 300 மில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஹரியானால வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவாங்க, ஹரியானா கிளீன் ஏர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்காக வந்து ஒரு 300 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னடா அப்காம்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த யூபியில இருக்காங்க பாத்தீங்களா, யூபியில நல்லா பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு இருக்க 13,500 இந்த பொலிட்டர் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து அந்த ஊர்ல வந்து 15,000 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சரியா, ஒரு 3 வீலர் வெஹிக்கிள் வந்து ஒரு 15,000மும், அதே மாதிரி வந்து ஒரு 500 எலக்ட்ரிக் பஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து ஒரு 300 பில்லியன் வந்து ஒதுக்கி இருப்பாங்க ஓகேவா. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஹரியானால என்ன பண்ண போறாங்கன்னா வந்து அந்த ஊர்ல வந்து எமிஷன்லாம் வந்து குறைக்கணும் சரியா. அந்த டிரான்ஸ்போர்ட் வழியா வந்து எமிஷன் வருது, அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர்ல இருக்க எமிஷனு, இண்டஸ்ட்ரியில இருக்க எமிஷனு, இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக 300 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து என்ன ப்ராஜெக்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஹரியானா கிளீன் ஏர் ப்ராஜெக்ட் தான் அதோட பேரு. இல்லைன்னா சொல்லியிருப்பான வந்து ஓகே நான் வந்து கொடுத்துட்டேன்னா நீ வந்து எத்தனை வருஷத்துக்குள்ள வந்து ரீபே பண்ணணும்னா வந்து இந்த யூபி காரன் வந்து ஒரு 10 வருஷமோ 10 வருஷத்துக்குள்ள வந்து ரீபே வந்து பண்ணிடணும். கிரேஸ் பீரியட் வந்து 2 இயர்ஸ் தான் சரியா. அதே மாதிரி வந்து இந்த ஹரியானாக்காரன் வந்து அவனுக்கு வந்து எத்தனை வருஷம் ரீபே வந்து கொடுத்துருப்பானா 23.5 வருஷத்துக்குள்ள வந்து நீ வந்து ரீபே வந்து பண்ணிருக்கணும். ஒரு 6 வருஷம் வந்து கிரேஸ் பீரியடு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க.
அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கும். சூப்பர். இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கும். அது எப்போ வந்திருக்கும் புரிஞ்சுச்சா? ரீசெண்டா நம்மளே வந்து படிச்சிருக்கோம். 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு செப்டம்பர் மாசம் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 18 வித கைவினை தொழில் இருப்பான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கார்பெண்டரு, நெசவாளருக்கு, தைக்கிறவங்க, அதேதான். ஓகேவா? ஒரு 18 வித தொழிலாளர் இருப்பாங்க. அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு. அதோட எலிஜிபிள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வந்து நீ வந்து 18 வயசு வந்து அடைஞ்சிருக்கணும். சரியா? அதே மாதிரி வந்து அந்த 18 வித தொழில் சொன்ன என்ன பார்த்தீங்கன்னா அந்த தொழில்ல ஏதோ ஒரு தொழில் வந்து நீ வந்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து வேற என்ன சொல்லியிருப்பான வந்து நீ வந்து முன்னாடி லோன் வந்து எடுத்துருக்க கூடாது. கடந்த 5 வருஷமா வந்து லோன் வந்து எடுத்துருக்க கூடாது. ஒருவேளை எடுத்திருந்தாலும் நீ வந்து ஃபுல்லா வந்து ரீபே பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து எலிஜிபிள். ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பான வந்து இந்த ஸ்கீமை வந்து யார் வந்து பாத்துக்கிற போறாங்கன்னா நோடல் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது யாருன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ அப்படின்றது தான் இதோட நோடல் மினிஸ்டர். வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இதோட பெனிஃபிட் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உனக்கு வந்து இன்சென்டிவ் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதாவது டூல் கிட் இன்சென்டிவ் அப்படின்னு ஒரு இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து எவ்வளவு கொடுப்பாங்கன்னா வந்து ஒரு 15,000 ரூபாய் வந்து தருவாங்க. அதே மாதிரி வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு 1,00,000 ரூபாய் வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. 2வது வாட்டி எத்தனை லட்சம் வந்து கொடுப்பாங்கன்னா 2,00,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. மொத்தமா சேர்த்து வந்து பார்த்தா ஒரு 3,00,000 ரூபாய் வந்து உனக்கு லோன் வந்து கொடுப்பாங்க. இந்த லோன் தரது வந்து சும்மாலாம் தர மாட்டாங்க. கொலெக்ட்ரல் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி வந்து சப்சிடியும் வந்து உனக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இந்த ஸ்கீமை பத்தி படிச்சிருப்போம்னா இந்த ஸ்கீம் கீழே வந்து உனக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. சரியா? அந்த 18 வித தொழிலாளர்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுக்குறப்ப வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு வேற இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பான். அது எவ்வளவு கொடுப்பான்? 500 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் நான் வந்து இப்ப என்ன பண்றாங்க, அமேசான் இருப்பான் பாத்தீங்களா? அமேசான் வந்து நம்ம மினிஸ்டர் ஆஃப் எம்எஸ்எம்இ கூட வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னா வந்து இந்த பாருப்பா, இந்த பிஎம் விஸ்வகர்மால ஆல்ரெடி நீ வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்ப பாத்தீங்களா இந்த ஆர்டிஸ்ட்னு, அவனுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன். எந்த மாதிரி ஹெல்ப் பண்றேன்னா, நீ ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கவன அப்படியே என்னோட ஒரு அமேசான் வந்து எப்படி வேலை செய்யறது தெரியுமில? அவன் என்ன சொல்லியிருப்பான் வந்து இந்த மாதிரி வந்து நீ ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பேன், அவனை வந்து அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். அவனுக்கு வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா வந்து ஒரு செல்லர் அக்கௌண்ட் மாதிரி வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன். சரியா? ஒரு செல்லர் அக்கௌண்ட் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன். அதுல வந்து அவனோட அந்த பானையோ நெசவாளர்கள்லாம் அவனோட துணியையோ இல்லைன்னா வந்து இந்த கார்பெண்டரனோ அவன் வந்து என்ன பண்ணுவானோ அதை வந்து ஒரு போட்டோ மாதிரி வந்து எடுத்து போட்டு எப்படி வந்து அமேசான்ல வந்து விற்பாங்க அந்த விஷயத்த வந்து அவன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நான் வந்து இப்போ வந்து உங்க கூட வந்து சைன் பண்றேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யாரையான்னு பார்த்துக்கோங்க, நம்ம எம்எஸ்எம்இ மினிஸ்டரும் அமேசான் தான் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க. ரீசெண்டா நம்ம வந்து இந்த ஃபார்மாகோபியா அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பார்த்துருப்போம். சரியா? அதாவது நம்மளோட பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட வந்து ஒரு ஊருக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த ஊர்ல வச்சு வந்து இந்த ஃபார்மாகோபியா கோஆபரேஷன் வந்து போட்டிருப்பாங்க, சைன் பண்ணிருப்பாங்க. புரியுதா? அது யாரு, எந்த ஊரு? ஃபார்மகோபியா அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாத்திரையில என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் இருக்கணும், ஒருவேளை இருந்தாலும் அது எவ்வளவு இருக்கணும், அதுல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மாத்திரையை வந்து டெஸ்ட் பண்ணிருக்கணும். சரியா? அதாவது நீ வந்து காய்ச்சல்னு போற, அந்த காய்ச்சலுக்கு எந்த மாத்திரை வந்து போடணும், அந்த மாத்திரையில என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் இருக்கணும், அது எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் புக் இருக்கும் பாத்தீங்களா? இந்த ரூல் புக் வந்து யார் வந்து எழுதுவானா, இந்த ஃபார்மகோபியா தான் வந்து எழுதுவாங்க. ஞாபகம் இருக்கா? இல்ல பார்த்த மாதிரியாச்சும் இருக்கா? ஒவ்வொரு ஊருக்கும் இந்த ஃபார்மகோபியா இது. ஓகேவா? ரீசெண்டா வந்து இந்த போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கும். சரியா? அவன் வந்து இந்தியாவோட இந்த ஃபார்மகோபியாவை வந்து அடாப்ட் பண்ணிருப்பான். அதாவது என்ன சொல்லியிருப்பான், அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பருப்பா உங்க ரூல்ஸ் வந்து நல்லா இருக்கு, நாங்களும் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. எத்தனாவது கண்ட்ரியா வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்கன்னா 18வது கண்ட்ரியா வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்க, 19வது ஒரு கண்ட்ரி வந்து அக்செப்ட் பண்றாங்க. 19வது தெரியல. அதுக்கடுத்து ஒரு கண்ட்ரி வந்து அக்செப்ட் பண்றாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, லிபரியா அப்படின்றது அவங்களோட பேரு. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்ன பண்ணிருக்காங்க வந்து பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருப்பான் பாத்தீங்களா? அவனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணிருக்கானா வந்து உங்களுக்கு வந்து இந்த பாம்பே ஸ்டாக்கை பத்தி நல்லா தெரியும். சரியா? இவன் என்ன சொல்லியிருப்பான் வந்து எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதாவது ஸ்டார் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு கிராமமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமத்துல வந்து மோஸ்ட்லி வந்து இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன ஏதுன்னு கூட வந்து தெரியாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் நீ வந்து அதிகமா பிரான்ச் வந்து வச்சிருக்கேல, அதுவும் இந்த
இந்த எப்படி சொல்றது, இந்த ரிமோட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஏரியாஸ்ல வந்து அதிகமா வந்து பிரான்ச் வந்து வச்சிருக்கேல, நீ என்ன பண்ற, என்னோட இந்த ஸ்டார்ட் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி அங்க இருக்க மக்களுக்கு வந்து நீ வந்து சொல்லு. அதனால என்ன பண்ணுவாங்க, அதிக மக்கள் வந்து என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, பிஎஸ்சியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான் சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அங்க இருக்க மக்களுக்கு வந்து இந்த பினான்சியல் இன்க்ளூஷன் வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த பிஎஸ்சி ஸ்டார் மியூச்சுவல் ஃபண்ட் சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேர் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 85% மேல, சரியா, அவங்க வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, டிசம்பர் 12 இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் நியூட்ரலிட்டி அப்படின்ற ஒரு டேவா வந்து அக்செப்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து டிசம்பர் 12 வந்து இன்டர்நேஷனல் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டேவா வந்து அக்செப்ட் பண்றாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்க பாத்துக்கோங்க, அன்அஃபோர்டபுள் ஹெல்த் காஸ்ட் வி வி ஆர் சிக் ஆஃப் இட் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 14 வந்து இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் colonialism in all its forms of manifestation அப்படின்னு ஒரு டே வந்து அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, அவங்களோட பேர் பார்த்துக்காங்க, சிவராஜ் படேல், சரியா. அவங்க ஆக்சுவலா வந்து இவங்க வந்து ஒரு அரசியல்வாதி, அவங்க வந்து இப்ப வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு சொல்லியிருப்பாங்க வந்து, இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 இந்தியாவோட ஜிடிபி வந்து 7.2% வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா?